ரமேஷ், தமிழ்நாடு போலீஸுக்கு 9mm பிரவுனிங் பிஸ்டல் கொடுத்துருக்காங்க. அதோட ரேஞ்ச் 1 கிலோமீட்டர். நீ ரொம்ப தடவை என் ரேஞ்சுக்குள்ளதான் இருந்திருக்க. ஆனா நான் உன்னை ஷூட் பண்ணல. எதுக்குன்னு தெரியுமா? நீ நல்லவன் நான் நம்பினேன். ஆனா இன்னைக்கு நீ வித்த பேக்கோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? கோடி. நாம ரோட்ல போகும்போது நிறைய ஏழைங்களை பார்ப்போம். அவங்கள பார்த்து இறக்கப்படுவோம், பரிதாபப்படுவோம், வேதனைப்படுவோம், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். அது மனித இயல்பு. ஆனா நீ அந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை கோடி ரூபாய்க்கு வித்துட்டீடா. தப்பு ரமி, ரொம்ப தப்பு. சொல்லு, சந்திரா கும்பல் எங்க இருக்கு? சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டேன். No, 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 no. பர்சனல் லோன் உங்களுக்கு தேவையா இருந்தா உடனடியா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இலவசமா ஆலோசனை வழங்கப்படும். ஐயோ விடுங்க, அத்தை வந்துருவாங்க. இவன் என்ன தமிழ் சேனல் பாத்துக்கிட்டு இருக்கான்? அவன் இஷ்டம். ரிமோட் அவன் கையில இருக்கு. யாருன்னு அவன்? குடியரசு தினம் நம்ம நாட்டுல எல்லாருக்கும் அன்னைக்கு தான் விடுமுறை. ஆனா தீவிரவாதிகளுக்கு அன்னைக்கு தான் வேட்டை. இவன் பேரு சைலேந்திர யாதவ், டாப் மாவோயிஸ்ட் லீடர். பல போலீஸ்காரங்களை கொண்டு இருக்கான். ரயில கவுத்து பல 100 பேரை கொண்டு இருக்கான். அவனுக்கு ஆடியன்ஸ் தேவை. மறுபடியும் ஏதோ சதி வேலை பண்றது. அப்படின்னா இப்ப நம்ம நிலைமை என்னன்னு? பொறுமையா இருக்காதான். கொதிக்கிற எண்ணெய புருஷன் மேல ஊத்திட்டான்னு இன்னைக்கு பேப்பர். चंद्रा, लगता है हैदराबाद में मेरा काम हो गया है और तुम्हारा भी। கவலைப்படாத யாதவ், ரம்மி வந்துருவான். कहाँ से? पुलिस स्टेशन से। ரம்மி எங்க இருக்க? पूछ उसे पुलिस स्टेशन में क्या कर रहा था। போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன சொன்ன? என்ன பத்தி தான் சொல்லியிருக்கேன். என்னது? ஏசிபியை போட்டு தள்ளிட்டேன். டிவியை பாரு. அசிஸ்டன்ட் கமிஷனர் ராம்சேகர் துப்பாக்கியால் சுடப்பட்டார். இதனால் நகரில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. வேலை ஆரம்பிக்கலாமா? அரவிந்த் நகர் காலனி, மாதாப்பூர். ஹைதராபாத்ல இருக்கிற தீவிரவாதிகளோட தலைவன் மஜித் அங்கதான் இருக்கான். எஃப் பிளாக். நேத்து நீ ஒருத்தங்கிட்ட கொடுத்திய அந்த பேக், அது இப்ப இவங்கிட்ட தான் இருக்கு. ரமி, அந்த பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படியா கொண்டு வந்துரு. யாதவுக்கு, எனக்கு, ஏன் அருணுக்கு, எல்லாருக்கும் இதுதான் கிளைமேக்ஸ். குட் லக் ரமி. அருண் வரடா. वो वक्त आ चुका है जिसका हम सबको बेसब्री से इंतजार था। तुम खुदा के बंदे हो, फरिश्ते हो। யார் தம்பி, என்ன வேணும்? மேல இருக்க பிளாட்ல தான் இருக்கேன். கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. अब तुम्हारे जिंदगी के मकसद को पूरा करने का मौका तुम्हारे सामने है। वादे के मुताबिक हर जिहादी को और उसके खानदान को पैसा मिलेगा। इम्तियाज, हैदराबाद में ऐसा धमाका होना चाहिए जिसकी गूंज में कोने कोने तक हर एक को हमारे जिहाद की आवाज सुनाई दे। याद रहे, जिहादी कभी जिंदा पकड़े नहीं जाते, शहीद हो जाते हैं। हमारे जिहाद के खिलाफ होने का अंजाम आज बता देंगे क्या होगा।
पहला बॉम्ब सुल्तान बाजार 5 बजे, दूसरा बॉम्ब खैरताबाद 15 मिनट बाद, तीसरा बॉम्ब बेगमपेट 5:30 बजे, एक के बाद एक 3 बॉम्ब 15-15 मिनट बाद फूटेंगे। पहला बॉम्ब कौन फोड़ेगा? 1 घंटे में फट जाएगा। शाबाश। चलता हूं भाई, खुदा हाफिज। खुदा। और जब दूसरा बॉम्ब फूटेगा तो लोग इस तरफ जाएंगे, एक के बाद एक हैदराबाद तबाह हो जाएगा। தம்பி, உன்னை இங்கே கொண்டு போட்டா என்ன பண்ணுவ? அருண் வாடா. चार्ली जाने दे। போடா. தம்பி தம்பி தம்பி, டைம் இல்லை. தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சு அவனும் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அந்த பேக்ல ஒண்ணுமே இல்லை. கிருஷ்ணா, பேக்கப். எங்கடா வச்சிருக்க? எங்கடா சொல்றா, எங்க வச்சிருக்க? சொல்ல முடியா இல்லையா? சொல்றா, போல். சொல்றா, போல். சொல்றா, சொல்றா, எங்க வச்சிருக்க? எந்த உயிரை கட் பண்றது? சொல்றா. எப்படா பண்றது? எந்த உயிரை கட் பண்றது? சொல்றா, சொல்றா மாமி. சொல்றா.
ஏய் எந்த உயிரை கட் பண்ணணும் சொல்றா சொல்றா. அந்த கடையில போயிட்டு அந்த பொம்மையை வாங்கிட்டு வா. கேட்டு வாங்கிக்கோமா. பஜார் வந்து சரி. ரமி இப்பதான் வந்த. நீ எதுவுமே பேசாத. பிளான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீ இப்ப எங்க இருக்க? பொட்டானிக்கல் கார்டனா? ஓகே, ஜாக்கிரதை. கவலைப்படாத. தீவிரவாதியா இருந்தாலும் சரி, பயங்கரவாதியா இருந்தாலும் சரி, நக்சலைட்டா இருந்தாலும் சரி, நான் நாக்க நீட்டி நக்கி அவங்களை கண்டுபிடிச்சிடுவேன். டோன்ட் வரி, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. ஜூஜிபி. ஓகே, லேட் ஆயிடுச்சா? ரொம்ப. ஓ சே, ஐயா சீக்கிரமா வந்துட்டா மட்டும் களை எடுக்க போறான்னு கேட்டேன். மச்சான் இப்போவாது இந்த பில்டப் பெரிய சமயம் இங்கே கழட்டி விட்டு வேடா. நம்மளா போய் நிம்மதியா இருப்போம். மச்சான் இது எதுக்கு லாய்க்கு கிடையாதுடா. ஏய், ஷேர் ஆட்டோ ஓடிக்கிட்டு இருந்த உனக்கு ஸ்கெட்ச பத்தி என்னடா தெரியும்? அன்னைக்கு அந்த ஏசிபி என்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சா பாரு ஒரு தவிப்பு. லாரி கடையில மாட்டின தவளை மாதிரி அப்படியே நசிங்கு போயிட்டான் தெரியுமா? சார் நீங்களா? உங்க ஃபாதர் தானே சார் சுரேஷ்? சார் உங்க ஃபாதர் எங்க குடும்பத்துக்கு செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். உங்க அப்பா செஞ்ச உதவினாலதான் பழைய சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா நாங்க பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சோம். இல்லன்னா எங்க வாழ்க்கை என்னைக்கோ பாழாகி நாங்க நடுத்தருக்கு வந்திருப்போம். ஏன் சார் அன்னைக்கு பேசும்போது போயிட்டீங்க, இன்னைக்கு மட்டும் நிக்கிறீங்க? கண்டெல்லாம் வேணாம் சார், ஏன் ரேஞ்சுக்கு ரொம்ப ஜாஸ்தி. நான் வரேன் சார். See you. ஓகே சார். வாடா வா, ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். வாட் ரமே, உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான பேக் சார். அன்னைக்கு உன்னை கோவால மிஸ் பண்ணதுக்கு ரொம்ப வேதனைப்பட்டேன். இன்னைக்கு உன்னை தப்பிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். சொன்னல நீ நல்லவன், நான் நம்புறேன்னு. அந்த நம்பிக்கை இந்த பொண்ணு உண்மையாக்கிடுச்சு. கிளம்பு ரமி, இனிமே நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன். கிளம்பு. ரியலி சார்? I am sure you go. Go ரமி, go. தேங்க்யூ சார். சார் நானும் கூட போறேன் சார். தேங்க்யூ சார். ராவுத்தர் மச்சான், நம்ம பேக் எடுறா. இந்த மச்சான் என்னது இது? ரொம்ப கொழுப்பெடுத்து போனவனுங்க தீவிரவாதிகளுக்கு கொடுத்த பணம். நம்ம கூட செலவுலாம் இருக்குல்ல.